ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி வந்து எந்த மாதத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதை எப்படி கொடுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் என்னுடைய குழந்தைக்கு எந்த மாதிரி மெத்தடில் கொடுத்தனோ அதை அப்படியே உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு எனர்ஜிக்கு நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ், நிறைய பேபி ஃபுட் ஐட்டம்ஸ், நிறைய பேபி கேர் வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய புது சேனலான ஹோம்லி மாம் சேனலில் உங்களுடைய பேபி கேர் சம்மந்தமான எல்லா கொஷின்ஸுக்கும் கமெண்ட்டில் நீங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸுக்கும் நான் அதில் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஹோம்லி மாம். ஓகேங்களா? பிகாஸ் நான் வந்து எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஒரு வீடியோவில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இருந்தால்தான் நான் வந்து அந்த சேனலில் வந்து ஒரு வீடியோவை நான் போடலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் 3-4 வயசுக்கு மேலே குழந்தை வச்சுருக்கீங்கனாலும் அந்த சேனல் நீங்கள் பாருங்கள், மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த சைஸ் ஓகே. ஏன்னா உங்கள் குழந்தையோடைய அளவு வச்சு தான் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கணும். எடுத்த உடனே அதிகமாக கொடுக்காதீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அண்ட் இந்த சப்பாத்தி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தையிலேருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் இதில் நிறைய வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் பி, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சப்பாத்தி ரெசிப்பியில். அண்ட் நம்ம பால் சேர்க்கறதுனால கால்சியமோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும், குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சப்பாத்தி ரெசிபி ஆல்ரெடி இந்த வீடியோவில் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது, அதாவது கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போது நான் ஒரு குட்டி பவுல் எடுத்து அதை நான் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிறேன். பிகாஸ் நம்ம இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிறேன். இதில் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, நீங்கள் சூடாக கூட ஊற்றலாம், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அதாவது ஊறிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சூடான பால் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் இருக்கிற பால் தான் ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் வச்சிடுறேன். அப்புறமா பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 10 நிமிஷம் இது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பால் எல்லாமே கொஞ்சமாக சக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பால் ஊற்றணும், இப்போ கொஞ்சம் அது ஊறுனதுனால கொஞ்சம் பால் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட நல்லா மேஷ் பண்ணலாம். பட் அது வந்து நிறைய பேருக்கு சரியாக மேஷ் ஆகாது. அண்ட் 10 மந்த்ஸ் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாயில் தட்டுப்படுற மாதிரி கொடுக்காதீங்க. ஸோ அப்புறம் முழுங்கிறதுக்கு சரியாக இருக்காது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் வந்து நான் குழந்தைக்கு கொடுத்துருக்கேன். இப்போவும் நான் அதை வந்து கொடுப்பேன். அந்த ரெசிபி உங்களுக்கு தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்கள் குழந்தைக்கு ஓகே. இதை வந்து நீங்கள் 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். முக்கியமாக இதை டின்னர் டைமில் கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி அவ்வளோதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான ஹோம்லி மாம் சேனல், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு கமெண்ட் நிறைய வந்து நான் அதில் சொல்லுவேன், கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றபடி உங்களை யாரும் கம்பல் பண்ணல. ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.